உங்களுக்கு டைஜஷன் ஆகவே ஆகாது, சத்தியமாக ஆகாது. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கலாம், அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப வீக்காக இருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து குறைச்சிடலாம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிச்சிங்கனாலே போதும், ஏதாவது நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த 2-3 காரணங்கள் தான் வந்து இந்த ப்ளோட்டிங் இஷ்யூவுக்கு ஒரு காரணம், சரிங்களா? எப்போ சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் எதை எதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அவசரத்தில் சாப்பிட்றப்ப என்ன ஆகுது தெரியுங்களா, உடம்புல நீங்கள் சத்தானதாக தான் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் என்ன ஆகும்னா உடம்புக்கு தேவையான ஒரு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு போய் சேராது, சரிங்களா? அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா மென்று சாப்பிடுங்க, நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபுட் ஸ்டைல்லையும் நம்மளுடைய டிசீஸை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும், ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மருந்துமே வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை முறையே போதும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது நார்ச்சத்துள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கணும். பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை வந்து கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். நைட்டு நல்லா தூங்கணும். தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, சரிங்களா? தூக்கம் தான் வந்து எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வுன்னு நான் சொல்லுவேன். நல்லா தூங்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன்லாம் அப்படியே குறைஞ்சிரும். கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுனாலும் இந்த ப்ளோட்டிங் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அக்குபங்க்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நில மூலகத்துக்கான புள்ளியை வந்து சொந்த புள்ளியை வந்து நாம் அதில் ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம். ST36ன்ற பேர். நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், ST36 ஆஸ்பிளின் 3. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், சரிங்களா? ஏர் எலிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நில மூலகத்துக்கான புள்ளி LI11, சரிங்களா? அதில் நீங்கள் வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். பட் லைஃப் ஸ்டைல் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன், ஓகேங்களா? கம்பல்சரி லைஃப் ஸ்டைல் மாற்றினீங்க அப்படின்னா தான் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து டே பை டே வந்து குறையும். சைட் பை சைட் நீங்கள் அக்குபங்க்சர் எடுக்கும்போதும் என்னாகும் அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் 3 or 4 சிட்டிங்ஸ் எடுத்தாலே போதும், இந்த ப்ளோட்டிங் இஷ்யூ வந்து ரெடி ஆயிரும். இது அவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் தான். தேங்க்யூ.